தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை மூட முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவு. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்துக்குள் மூடுமாறு தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்துக்குள் மூடுமாறு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தால் 4765 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. அதில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள கடைகளை ஆய்வு செய்து கண்டறியுமாறு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டார். மேற்படி ஆணைக்கிணங்க இந்த 3 இனங்களில் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டது. பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு வழிபாட்டு தலங்கள் அருகிலுள்ள 276 கடைகள், கல்வி நிறுவனங்கள் அருகிலுள்ள 186 கடைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலுள்ள 255 கடைகள் என மொத்தம் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை அடுத்த 2 வாரத்துக்குள் மூட முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் அருகே செயல்பட்டு வந்த 500 மதுக்கடைகள் தமிழக அரசால் மூடப்பட்டது நினைவு கூறத்தக்கது. தற்போது வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை மூட தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளதை அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். இதனிடையே தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு உத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்காக கொண்டு செயல்படக்கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும். ஆபத்தில் உள்ள பெண்களுக்கு உதவிடும் வகையில் இப்படையினரின் இருப்பை வெளிப்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகள் மூலம் பெண்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தி இந்த சிறப்பு அதிரடிப்படை போதுமான போலீசாருடன் அதிநவீன வசதிகளுடன் மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும். குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து கண்காணித்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் தங்கள் இருப்பை மேம்படுத்தி சுற்றுக்காவல் பணிகள் மேற்கொண்டு குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கப்படும். பேருந்து நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைந்துள்ள இடங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிக அளவில் செல்லக்கூடிய மற்றும் நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் தங்கள் இருப்பை அதிக அளவில் வெளிப்படுத்தி சட்டவிரோத செயல்கள் தடுக்கப்படும். புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டு அவர்களது பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வதுடன் இதர ஆதரவுகள் கிடைத்திட வகை செய்வது உள்ளிட்ட உதவிகள் உரிய நேரத்தில் செய்யப்படும். சமூக நலத்துறை, கல்வித்துறை, அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட முகமைகளுடன் ஒருங்கிணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் சமூகத்தில் பலதரப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் பணிகளில் ஈடுபடும். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் தலைமை அலுவலகம் டிஜிபி அலுவலகத்தில் இயங்கும். ஐஜி அந்தஸ்தில் ஒரு உயரதிகாரி தலைமையேற்பார். அவருக்கு கீழ் ஒரு எஸ்பி, 2 டிஎஸ்பிகள், 4 ஆய்வாளர்கள், 8 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 20 பேர் என மொத்தம் 36 போலீசாருடன் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.